வணக்கம் நண்பர்களே. இன்றுமாவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தொடர்ந்து எல்லாரும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வேஸ்ட்டு, தமிழ்நாடு எதுலேயுமே உருப்படலை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு எக்கானமி என்ன செஞ்சுருக்கு, இல்லை என்ன தான் கழட்டுச்சு, இல்லை இந்த திராவிட மாடல் இன்னும் கரெக்டாக நேராகவே சொல்லுவோம், இந்த திராவிட மாடல் என்ன புடுங்கலை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பார்த்துருவோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 1965 காலகட்டங்களில் இந்தியாவோட எக்கானமி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, கீழே இருந்து 3வது இடத்துல இருந்தது. லாஸ்ட்லேருந்து 3வது பிளேஸில் இருக்குது. லாஸ்ட்லேருந்து 3வது பிளேஸில் யாரெல்லாம் இருக்கிறோன்னா நம்மளும் இருக்கோம், பீகாரும் இருக்குது. இன்றைக்கி எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பீகார் இன்றைக்கும் அங்கேயே தான் இருக்குது. நாம் ஃபஸ்ட்லேருந்து 2வது பிளேஸில் இருக்கோம். முதல் பிளேஸில் இருக்கிறது மகாராஷ்டிரா. சரியா? மகாராஷ்டிரா எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னா, மகாராஷ்டிரா கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி 2 பங்கு சைஸ் பெருசு. முதல்ல சைஸே பெருசு. ரெண்டாவது பாம்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேபிட்டல், அதாவது ஃபினான்ஷியல் கேபிட்டல்னே சொல்லலாம் பாம்பேயை. இந்தியாவின் பெரும்பான்மையான வர்த்தகங்கள் பூரா பாம்பே வழியாக தான் நடக்குது. அது ஒரு காரணம். 3வது காரணம் என்னென்னா, பாம்பே டோட்டலாக இண்டஸ்ட்ரியலைஸ்டு எப்போது, ஆங்கிலேயர் காலத்திலேயே. ஸோ பாம்பே, சூரத் அந்த பகுதியிலலாம் நிறைய மில்லுலாம் வந்ததுக்கு ஒரு காரணம். ப்ளஸ் குஜராத்திகளின் பெரும்பான்மையான முதலீடு அங்கே தான் இருக்குது. இவ்வளோ இதெல்லாம் காரணத்தினால்தான் மகாராஷ்டிரா நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் நம்பர் 1ல் நம்ம நம்பர் 2ஆக இருந்தால் கூட ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்பர் 2லாம் இல்லை. அதாவது மகாராஷ்டிரா 98 மார்க்கு, செகண்ட் பிளேஸில் நம்ம 60 மார்க்கு அப்படின்னு இல்லை. நம்மளும் கிட்ட நெருங்கி தான் நிற்கிறோம். அவங்க ஒரு 98% நம்ம ஒரு 90% மார்க் வாங்கணுன்ற ரேஞ்சுக்கு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ க்ளோசஸ்ட்டு செகண்டாக தான் நம்ம இருக்கிறோமே தவிர ஃபார் செகண்டு கிடையாது. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் இடம்லாம் கிடையாது. க்ளோசஸ்ட்டு செகண்டாக தான் இருக்கிறோம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை. அது தாண்டி பார்த்தோம்னா கார் இண்டஸ்ட்ரியில் நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம். டெக்ஸ்டைல்ஸு, ஸ்பின்னிங் மில்ஸு, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறோம். இப்படி பல இண்டெக்ஸில் பார்த்தோம்னா நம்ம டாப்பில் இருக்கிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பணக்காரர்கள் நிறைந்த மாநிலமாக இருக்கிறோமா, பணத்தை செலவு செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிற மாநிலமாக இருக்கிறோம்னா நாம் 2வது கேட்டகரியில் தான் இருக்கிறோம். அதுதான் நல்லது. எப்போதுமே ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை எப்படி பார்ப்பாங்கன்னா, அங்கு எத்தனை சதவீதம் பேர் மிடில் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னு. அமெரிக்கா இன்றைக்கி பணக்கார நாடுன்னு அவங்க சொல்கிற காரணம் என்னென்னா, அமெரிக்காவில் சுமார் 92% பேர் மிடில் கிளாஸில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 58% மேற்பட்டவர்கள் மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டாங்க. நம்ம இந்த 58%ன்றதை ஒரு 90% நெருக்கி கொண்டு போயிட்டோம்னாலே இந்தியா பெரிய பணக்கார நாடாக மாறிடும். தமிழ்நாடு பெரிய பணக்கார மாநிலமாக மாறும். அப்போ அது ஒரு இண்டெக்ஸு. 2வது பார்த்தோம்னா சோறு, 3 வேளை சாப்பாடு. சரியா? 3 வேளை சாப்பாடு எத்தனை பேருக்கு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. 3 வேளை சாப்பாடு எத்தனை பேருக்கு கிடைக்குது? இந்தியாவோட ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% பேருக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கிறதில்ல. அதாவது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஆட்கள் 3 வேளை சாப்பாடு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. சரி, அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது? 92%
சாப்பாடு 3 வேளையும் கிடைக்குது. 8% பேருக்கு தான், மன்னிக்கணும், 98% பேருக்கு 3 வேளை உணவு கிடைக்குது, 2% கிடைக்கல. அப்போது 100% யாராவது இருக்காங்களான்னா இருக்குது. கேரளாவில் 100% எல்லாருக்குமே 3 வேளை உணவு கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இந்த உணவு அப்படின்றத எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் ஆட்சியின் போது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று உருவாக்கி என்ன பண்ணுறாரு, இந்தியாவோட ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரியே இதை ஒன்று உருவாக்கி என்ன பண்ணுறாரு, இப்போவும் வட இந்தியாவில் வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, விவசாயிகளுக்கு மினிமம் செல்லிங் ப்ரைஸ் எம்எஸ்பின்னு ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்காங்களே, அந்த குறைந்தபட்ச ஆதார விலைன்றதை கவர்மெண்ட்டே நிர்ணயம் பண்ணி அதுக்கு மேலே வேணால் நீ வெளியே தனியார் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. அப்போது அரசு விவசாயியை வந்து ஏமாற்ற முடியாது. அப்படி இல்லை, இப்படி நம்ம ஒன்று வைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், விவசாயி அறுவடை முடிஞ்சோடனே கைக்கு காசு வந்தால் போகுதுன்ட்டு உட்காந்துருப்பான். அந்த ஊரில் இருக்கிற அந்த ஏஜென்ட் பூரா இருப்பான் பாருங்க, எல்லாம் ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாதும்மா. அப்போ இவன் என்ன கடைசியில் சரி அந்த 500 கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லி நெல்லை கொடுத்துட்டு வந்துடுவான். இப்போ இங்கே வந்து நம்ம குறைஞ்சபட்ச ஆதார விலை இப்போ வந்து 1500 ரூபான்னு நினைக்கிறேன், அது 1800 உயர்த்த போகிறதாக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குவிண்டாலாக சம்திங் ஏதோ ஒரு 100 கிலோ அந்த மாதிரி ஒரு எடை சொல்கிறாங்க. அந்த மினிமம் ப்ரைஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த விலைக்கு கம்மியாக போய் எந்த ஏஜென்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க விவசாயிகள். உன்கிட்ட கொடுக்கறதுக்கு நான் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ என்ன ஆகுது, விவசாயிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச விலை பாதுகாப்பு கிடைக்குது. அரசாங்கத்துக்கு என்ன கிடைக்குது, இந்த நெல்லை பூரா ஒவ்வொரு இடத்துலையும் குடவுனில் கொண்டு போய் சேர்த்துட்றாங்க. குடவுனில் சேர்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த நெல்லை பூரா அரிசியை அரைச்சி ரேஷன் கடைக்கு கொண்டு வந்துடுறாங்க. ரேஷன் கடையிலையும் நம்ம வச்சுருக்கிற ரேஷன் சிஸ்டம் எப்படியோ வட இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் இருக்கிற ரேஷன் சிஸ்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் வந்து அரசாங்கம் பார்த்து முடிவு பண்ணும் இவங்களுக்குலாம் ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எல்லாருக்கும் ரேஷன் கார்டு வச்சுக்கோ, உனக்கு வேணும்னா நீ போய் வாங்கிக்கோ, வேணான்னு தோணுது இல்லை என்கிட்ட நல்ல வசதியாக வந்துட்டேன் சார் எனக்கு வேணான்னு தோணுது அப்படின்னா நீ வாங்காமல் இருந்துக்கோ, அவ்வளோதான் க்ரைட்டீரியா. உனக்கு வேண்டான்னு தோணுச்சுன்னா வாங்காமல் இருந்துக்கோ. இப்போது அங்கே வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பார், ஆனால் திடீர்னு ரொம்ப நொடிச்சு போயிட்டாருன்னு வச்சுக்கிங்களேன். அப்போ அவர் போய் ரேஷன் கடையில் போய் வாங்கவும் முடியாது, ஏன்னா அவர் வந்து ரேஷன் கார்டே இருக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போகும்போது என்ன ஆகுது, மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நம்மளால் அந்த முதல்ல என்ன பண்ணோம், குறைஞ்ச விலைக்கு கொடுத்தோம், அப்புறம் 1 ரூபா 1 கிலோன்னு கொடுத்தோம், அப்புறம் இலவசமாகவே அரிசி 20 கிலோ அரிசி இலவசம்னே கொடுத்துட்டோம். அப்போ இது என்ன ஆகுது, உணவுக்கான பாதுகாப்பு கிடைக்குதுன்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கலாம். இது வந்து வயதான பெண்கள், தனியாக வாழக்கூடிய பெண்கள்லாம் நீங்கள்லாம் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியாது, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். ஒரு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு பாட்டி வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. வந்தோடனே எங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பாடெலாம் எடுத்து போடுவாங்க, சாப்பிட்டுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அதை சாதாரணமான விஷயந்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது, இப்போ கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் விசாரிக்கும் போது தெரியுது என்னென்னா, அந்த பாட்டிக்கு வந்து அவங்க மருமக சாப்பாடு போடாதான். அந்த பாட்டிக்கு சாப்பாடு போடாதுன்றதுனால அந்த பாட்டி இப்படி யார் வீட்லையாவது வந்து சாப்பிட்டு போவாங்க. அவங்களால போய் பிச்சையும் எடுக்க முடியுமா? அவங்க பையன் வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கக்கூடியவர் தான், ஆனால் அந்த பையனுக்கு இந்த சம்பவமே தெரியாது. இப்படியெல்லாம் நடந்த சம்பவங்கள்லாம் நானும் பார்த்துருக்குறேன்றதை வச்சு சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது, ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு வச்சுருந்தா 20 கிலோ அரிசி கொடுத்துருவாங்க. அது போக அந்த தனக்கு தேவையான மற்ற வேலைகள்லாம் அவங்க பார்த்துக்கிட்டா போதும், முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ யார் கையும் அவங்க எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதே போலவே பெண்களுக்கான உரிமை தொகை, அப்புறம் பெண்களுக்கான விலையில்லா பேருந்து பயணம், முழுமையான இலவச கல்வி, அப்புறம் மருத்துவம். இதில் வந்து மருத்துவம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா பிபி சுகர் வர எல்லா மாத்திரையும் இலவசமாக கொடுத்துட்றாங்க. செக் பண்ணுறதும் ஃப்ரீ தான், மாத்திரை மருந்தும் ஃப்ரீ தான். பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கே நீங்கள் போனால் போதும், தரமான மருத்துவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, மருந்துகள் இருக்குது, எல்லாமே இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அப்போ இப்படி எல்லா வகையிலும் இப்படி எல்லா வகையிலும், அதாவது மனிதனுக்கு தேவையான உணவு, அடுத்தால உடை, அடுத்தால மருத்துவம், கல்வி, இது எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்க்கறது மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து. அதனால தான் என்ன ஆகுது, பாதி பேர் பள்ளி படிப்பு முடித்த பிறகு கல்லூரிக்கு வந்துடுறாங்க. 52% GER அப்படின்றத பார்க்குறோம். இது வந்து அமெரிக்க சராசரியை விட ஜாஸ்தி.
சரிங்களா? அமெரிக்காவிலே 42% தான் நேஷ்னல் ஆவரேஜ். அமெரிக்காவோட நேஷ்னல் ஆவரேஜை விட தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஆவரேஜ் ஜாஸ்தி அப்படின்றத எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது? இப்படி தான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. இன்னமும் புதுசாக பல திட்டங்கள் கொண்டு வராங்க. புதுமை பெண் திட்டம், கல்லூரிக்கு போனால் கல்லூரி படித்து முடிக்கிற வரை அவர்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுப்பது. அதே போல் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கும் அதே போல் உதவித்தொகை கொடுப்பது. இதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யும்போது என்ன ஆகுன்னா அவர்களுக்கான கல்வியை கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன ஆகுன்னா வேர்ல்டு எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஆகும். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, +2 முடிச்சிட்டியா உடனே கல்யாணத்தை பண்ணி வை அப்படின்றவாங்க. இப்போ அட்லீஸ்ட் டிகிரி முடிக்கிற வரையாவது வெயிட் பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு பெண் படித்தாச்சுன்னா ஒரு குடும்பமே படிக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆண் படித்தா அவன் ஒருத்தன் தான் படிக்கிறான்னு அர்த்தம். அவன் பிள்ளைக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான்னு கேட்கலாம். எத்தனை வீட்டில் அப்பா உட்காந்து பாடம் சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்க? எத்தனை வீட்டில் அப்பாக்களுக்கு பிள்ளைங்க எந்த வகுப்பில் படிக்கிறாங்கன்னு சரியாக தெரியும்? அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க பாட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, போய் வேலைக்கு போயிடுவாங்க. இப்படியே தான் போயிட்டுருப்பாங்க. ஆனால் பெண்கள் தான் பார்த்திங்கன்னா பார்த்து இப்போ அந்த பிள்ளைகளை படிக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, என்ன குறைபாடு இருக்குது எல்லாத்தையும் கவனித்து கூட இருந்து பண்ணுறது. அப்போது அந்த பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பது அப்படிங்கிறதுல தொடர்ந்து நம்ம அரசு அது திமுக மட்டும் இல்லை, அதிமுக வந்தாலும் இதை மாற்றி அவங்களால செய்ய முடியாதுன்றதுனால இதை நோக்கி தான் அவங்களும் நகர்றாங்க. புரியுதுங்களா? சாப்பாடுனாங்க, நம்ம சாப்பாடு, அவங்க சாப்பாடுனாங்க, அடுத்தால முட்டைனாங்க, அப்புறம் ஒரு நாள் முட்டை இல்லை டெய்லி முட்டை அப்படின்னாங்க. இதை மேம்படுத்திக்கிட்டே தான் போக முடியுமே தவிர இதை பின்னாடி கொண்டு வர முடியாது. அதுதான் இந்த மாடல், இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வேறு ஒரு அரசு வந்தாலும் இந்த நலத்திட்டங்களை மாற்ற முடியாது. இப்போ மதிய உணவு வித் எக்கு, அதோடு சேர்த்து காலை உணவு 5ஆம் வகுப்பு வரை இதை என்ன பண்ண முடியும்? வேணும்னா அதை +2 வரை எக்ஸ்டெண்ட் தான் பண்ணலாமே தவிர அதை கட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நான் அதான் சொல்லுவேன் என்னென்னா, காலை உணவு மதிய உணவு மட்டும் இல்லைங்க, சாயங்காலமாக ஒரு 3:30 மணி வாக்கில் ஏதாவது சத்து மாவு கஞ்சி மாதிரியோ இல்லை ஒரு ராகி மால்ட்டு மாதிரியோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுங்களேன். பிள்ளைங்க தெம்பாவது இருந்துட்டு போகுது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு 5 ரூபாய்க்கு பிஸ்கட் பாக்கெட் கடையிலே கிடைக்குதுங்க. கம்பெனியில் சொல்லி வாங்கினா 1 ரூபாய்க்கே தருவான். சரியா? அந்த பிஸ்கட் பாக்கெட் அது மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. யாருக்கு கொடுக்க போகிறோம்? நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்குறோம். தாராளமாக கொடுக்கலாம். இன்னும் மேலும் மேலும் இதை மேம்படுத்தலாம். ஸோ தமிழ்நாடு எக்கானமி இஸ் அ பெஸ்ட் எக்கானமின்னு தான் சொல்லணுமே தவிர தமிழ்நாடு எக்கானமி மோசமாகலாம் போகலை, வளர்ச்சியை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய பாக்கியெல்லாம் நமக்கு கொடுத்தாலே இன்னும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. அதை கொடுக்காமல் முட்டுக்கட்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நம்ம எந்த வேலையும் நம்ம நிப்பாட்டலை. நம்ம அரசாங்கங்கள் மாற்றி வந்தாலும் எல்லாருமே ஒழுங்கான இந்த மக்கள் நல பணியில் மட்டும் எப்படியாவது வேலையை செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கிறாங்கன்றதுனால தான் இந்த மாடல் நல்ல மாடல்னு நம்ம சொல்கிறோம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.